ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன இது புதுசாக இருக்க ரெசிபின்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு புது விதமான ரெசிபி தான். மாம்பழம் புட்டு டேஸ்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாம்பழம் புட்டு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதும் 1 கப் அளவுக்கு ரவை. இந்த ரவையோட வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 கிராமுக்கு ரவை இருக்கும். இப்போ இந்த நெய்யில் சேர்த்து நல்லா வாசம் வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்து விட்டு எடுத்துக்கோங்க. கலர் மாறக்கூடாது, நல்லா வாசம் வரணும். அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். நல்லா வாசத்தோட ரவை நல்லா வறுபட்டுருக்கு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ரவை நல்லா ஆறி வரட்டும். நல்லா ஆறி வந்ததும் இதில் மாம்பழம் பியூரியை சேர்த்துக்கலாம். அதாவது நீங்கள் எந்த ரக மாம்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல, ரவை எடுத்த கப்லேயே 1 கப் அளவுக்கு மாம்பழத்தை நான் மிக்சியில் அடித்து எடுத்திருக்கேன். நல்லா இனிப்பு மாம்பழமாக சேர்த்துக்கோங்க. நான் ஜவ்வாரி தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ரவை கூட சேர்த்து இந்த மாம்பழத்தை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதை ஒவ்வொரு பொருளாக சேர்த்து கலக்கும் போதே இந்த ரவை நல்லா ஊறி வந்துடும். இதை தனியாக ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ மாம்பழத்தை சேர்த்து நல்லா ரவையை மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து இது கூட ஒரு 1/4 மூடி தேங்காய் இருக்கும். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 2 ஏலக்காய் சேர்த்து இந்த மாதிரி பொடி துருவலாக துருவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த துருவல் தேங்காவை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் ஏலக்காவை தேங்காய் கூட சேர்த்தும் அரைச்சி எடுக்கலாம், இல்லை பவுடராக இருந்தாலும் தனியாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டோம். இப்போ அடுத்து சுகர் சேர்த்துக்கலாம். ரவை எடுத்த கப்லேயே 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். மாம்பழம் இனிப்பான மாம்பழங்கிறதுனால நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அது இனிப்பு சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாம்பழம் புட்டுக்கு புட்டு மாவு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதை அடுத்து எப்படி பாயில் பண்ணி எடுக்கலாங்கிறத சொல்கிறேன். வாழை இலை எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீஸாகவே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வாழை இலை மேலே நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இலையோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம புட்டு மாவை உருட்டி எடுத்து வச்சிடலாம். நீங்கள் பெரிய இலையில் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணிவிட்டு அதில் குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி இந்த மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே நம்ம இலையை மூடி வச்சிடலாம். இப்படி மூடி வச்சிங்கன்னா லைட்டாக ப்ரெஸ் ஆகும், ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கிடைக்கும் இந்த மாதிரி. இப்போ இதை மாதிரி நான் மற்ற இலைகளையும் புட்டு மாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எல்லா இலைகளையுமே நான் புட்டு மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை பாயில் பண்ணிக்கலாம். நான் ஒரு கடாயை தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதி வந்ததும் இது உள்ள ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த புட்டு மாவுகளை இந்த மாதிரி ஒன்றா மேலேயே வச்சுக்கலாம். நீங்கள் தனித்தனியாக ரொம்ப தள்ளி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு மேலேயே வச்சுக்கலாம். சட்டுன்னு வெந்து வந்துடும். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் அப்படி இல்லைனா ஸ்டீமரில் கூட இதை பாயில் பண்ணிக்கலாம். இந்த புட்டு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. சரியாக ஒரு 10 நிமிஷம் தான் மூடி வச்சு பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆவி பறக்க மாம்பழம் புட்டு ரெடி. கடாயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். ரொம்ப ஆறக்கூடாது. நல்லா சுடவே நீங்கள் சாப்பிட கொடுத்துடலாம். மாம்பழம் புட்டு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அந்த மாம்பழத்தோட ஃப்ளேவர் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாம்பழம் புட்டை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.